இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஷோல்டர், அப்பர் பேக், நெக் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான போஸ். இங்கிலீஷில் இந்த போஸோட பேர் ரிவர்ஸ் டேபிள் டாப்னு சொல்லுவோம். ஒரு டேபிள் மாதிரி ஆனால் ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஸோ இந்த போஸ் எப்படின்னு இப்போ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஹிப்ஸை கீழே எடுத்துன்னு வந்த உடனே உங்கள் 2 காலும் மடக்கி ஃபீட்டை தரையில் வைக்கணும். உங்கள் 2 கை பின்னாடி எடுத்துன்னு வரணும். ஆனால் ஃபிங்கர்ஸ் உங்கள் பம்மை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி வைக்கணும். காலு கிட்டையா இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டூ ஃபார், அப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிட்டையா எடுத்துன்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்பைனை நேராக வைக்கணும். யோகாவில் என்ன ஆசனை பண்ணால் கூட ஸ்பைன் மஸ்ட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரெயிட், ஓகேங்களா? ஸோ ஸ்பைனை நேராக வச்சுட்டு ஷோல்டர்ஸை பின்னாடி எடுத்துன்னு வரணும். பண்ண உடனே உங்கள் 2 ஹிப்ஸை தூக்கி மேலே எடுத்துன்னு போங்க. உங்கள் ஹெட்டை ஸ்லோவாக டில்ட் பண்ணி பின்னாடி பாருங்கள். ஸ்லோலி உங்கள் ஹெட்டை வெளியே பார்த்த உடனே தென் ஜென்ட்லி உங்கள் ஹிப்ஸை கீழே எடுத்துடுவாங்க. ஸோ சிம்பிளான போஸ். நம்ம நெக், நம்ம அப்பர் ஷோல்டர்ஸ், அந்த ஸ்பைனோட ஏரியா எல்லாமே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரெச் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இல்லை, ஸ்ட்ரெங்க்னாகவும் இருக்கும். இந்த ஷேப் நம்ம நார்மலாக லைஃப்லேயே எடுக்கிறது இல்லை. ஸோ ஸ்பைனும் நல்லா பெண்டாகி இருக்கும் எல்லாருக்கும். ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ் டு பிரிங் யுவர் பாஸ்டர் பேக். உங்கள் உடம்பையும் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். அடுத்த வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.